ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டீனா அண்ட் ஸ்டீவ் vlogs. ஸோ இன்னைக்கு vlogல நீங்கள் பார்க்க போகிறது டே 3 இன் பேங்காக். நாங்கள் சஃபாரி வேர்ல்டுக்கு தான் போனோம். செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்லைக் அதர் ஜூ அனிமல்ஸ் கேஜில் மட்டும் பார்க்காம அதை ஃபீட் பண்ணுறதோ ஒரு க்ளோஸாக என்கவுண்டர் பண்ணுறதோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடச்சிது. நாங்கள் டாக்ஸி தான் புக் பண்ணோம். 1 டே பேக்கேஜ் ரேட். அண்ட் காரில் போனீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சஃபாரி டிரைவ் போகலாம். அதை டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். எங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு ஜூ ரீச் ஆக. அண்ட் செம்ம பெரிய ஜூ. பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பஸ்ஸஸ் கார்ஸ்ன்னு தனித்தனியாக ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது அண்ட் நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் மெரைன் பார்க் அண்ட் சஃபாரி வேர்ல்ட் பார்க்குற டிக்கெட்ஸ் தான் வாங்கினோம். அண்ட் 2 adults அண்ட் 1 kidக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 4400 Thailand baht ஆச்சு. இது வெறும் என்ட்ரி ஃபீ தான். அண்ட் அனிமல்ஸோட ஃபோட்டோ எடுக்கணும், இல்லைனா அதை டச் பண்ணணும் ஆர் ஃபீட் பண்ணணும்னா அதுக்கான தனித்தனி டிக்கெட்ஸ் நீங்கள் ஜூ உள்ளார போய் வாங்கிக்கலாம். ஹோல் ஜூவோட மேப் கொடுத்துருவாங்க. அதில் ஷோவோட டைமிங்ஸ், அப்புறம் அனிமல் ஃபீடிங் ஆப்ஷன்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், ஷாப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சஃபாரி வேர்ல்டு தான் போனோம். நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே சாஃப்ட் டாய்ஸ் அண்ட் கீ செயின்ஸ் விற்கிறாங்க. பட் வந்த வழியே தான் எக்ஸிட் ஆவீங்க. ஸோ அப்போ வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஸோ செக்யூரிட்டி செக்கில் அதை வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்கள் ஜூ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் உங்கள் பாட்டில்ஸை எடுத்துகிட்டு போகலாம். உள்ளாரையே நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நீங்கள் அங்கே பாட்டில் வாங்கி குடிச்சிக்கலாம். அண்ட் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராம் மறக்காமல் ஹையர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு போகலாம். இல்லைனா கிட்ஸ் நடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பயங்கர பெரிய ஜூ. ஸோ ஒரு 100 baht கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா மணியை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து சஃபாரி வேர்ல்டு தான் போனோம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதில் நாங்கள் வந்து டைகர் கப்பை தான் ஃபீட் பண்ணோம். அண்ட் அவுல் அண்ட் ஈகிளோட பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும். இது வந்து என்ட்ரி டிக்கெட்ஸில் எதுவுமே இன்க்ளூட் இல்லை. டைகரை ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேர்ட்ஸோட ஃபோட்டோ, இல்லைனா அந்த ஒராங்குட்டனோட வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ நான் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ சின்ன பசங்களாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நாங்கள் இந்த ஜிராஃப் டெரஸ் தான் போனோம். இதுக்குள்ளார போகிறதுக்கு நம்ம தனியாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளேயே என்ட்ரு பண்ண விடுறாங்க. ஏன்னா வந்து இங்கே ஜிராஃபை வந்து நீங்கள் டச் பண்ணலாம் அண்ட் அவங்கள ஃபீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு காஸ்ட் அண்ட் டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ண முடியும். இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிராஃபை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தோம். செம்ம மெஜஸ்டிக்காக ரொம்ப டாலாக இருந்துச்சு. அண்ட் அந்த yellow brown பேட்டர்ன்ஸ் கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில். ஒரு பக்கெட் கொடுக்குறாங்க, அதில் பனானா அண்ட் கேரட் வச்சு அதை தான் நம்ம ஃபீட் பண்ணோம். செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நேச்சரோட இன்னும் க்ளோஸாக கனெக்ட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அனிமல்ஸை டச் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு வாஷ் பேசினும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ அவசரமாக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டால்ஃபின் ஷோ பார்க்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் போனோம். ஆனால் உள்ளே போன உடனே பார்த்து செம்ம க்ரௌட். கேலரியே ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. எப்படியோ ஒரு இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு உக்காந்துட்டோம். அங்கே பார்த்தா நிறையா இண்டியன்ஸ் தான் வந்துருந்தாங்க. ஸோ டிஜே கூட கொஞ்சம் நேரம் வந்து ஹிந்தி சாங்ஸ் போட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஷோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டால்ஃபின்ஸ் ரொம்ப அழகாக ஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வச்சாங்க. நீங்களும் பாருங்கள்.
அடுத்ததா லயன் ஃபீடிங் பண்ணோம். இதுக்கு அகைன் செப்பரேட்டா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போணும். ஒரு பெரிய டாங் அண்ட் மீட் குடுத்துடுறாங்க. அத யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து லயனுக்கு ஃபீட் பண்ணணும். என்னதான் கேஜ்ல இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததா லோரி வேர்ல்ட் உள்ளதா போனோம். இங்க ஃபுல்லா டிஃப்ரெண்ட் பேர்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா ஒரு ஸ்பெஷல் ஏரியால நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ண உடனே அந்த கலர்ஃபுல் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மேல வந்து உட்காரும். ஷோல்டர்ல, கையில ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ரொம்ப அழகான பிரைட் கலர்ஸ்ல பேரட்ஸ், பேரகீட், லாரிகீட்ஸ் எல்லாம் சுத்தி சுத்தி பறக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. பேர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ க்ளோஸ் இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப ரேரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம். அப்படியே மிச்சம் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த மெயின் ஹைலைட் சஃபாரி டிரைவ்க்கு தான் கிளம்பிட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் சஃபாரி டிரைவை பற்றி. ஸோ அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 4 o'clock ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட்ஸ் வாங்கி தான் உள்ளே போகணும். ஆனால் உள்ளே போன உடனே ஃபீலே வேற லெவல். நம்ம கார் உள்ள தான் உட்காந்துருப்போம். அண்ட் அவங்க வந்து அப்படியே நம்மளை காரில் வந்து சஃபாரி ஏரியாக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஜூ மாதிரி இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் ஹேபிட்டேட்டில் அனிமல்ஸ் எல்லாமே அவங்க நேச்சுரல் என்வாரன்மெண்ட்டில் ஃப்ரீயாக ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம அப்படியே கார் உள்ள உட்காந்துட்டு நம்ம அவங்கள வந்து க்ளோஸாக பார்த்துக்கிட்டே வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம். வழியில் நிறையா பேர்ட்ஸ், டியர், ஜீப்ரா, பைசன் எல்லாமே கேஷுவலாக சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைகர், லயன், பேர் இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குறதே வந்து ஒரு ரேரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓவராலாக நேச்சரோட கலந்த அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போன மாதிரி ஒரு ரியல் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சிது. ரொம்ப யூனிக், கொஞ்சம் த்ரில்லிங் அண்ட் டெஃபினெட்லி மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் பாருங்கள்.
இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். சஃபாரி வேர்ல்ட் அ மஸ்ட் விசிட் ஸ்பாட் இன் பேங்காக். ஒரு ஃபுல் டே இந்த ஜூவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய அனிமல் ஷோஸ், அனிமல் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப வெல் மெயின்டைன்ட், நீட்டாக இருக்குது. அண்ட் ஒரு மிக்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர், ஃபன் அண்ட் நேச்சரோட க்ளோஸ் இன்ட்ராக்ஷன் கொடுக்கும் ஒரு பிளேஸ், எஸ்பெஷலி இஃப் யூ லவ் வைல்ட் லைஃப். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த vlog-ஐ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.